அஜித் இன்றைய தமிழ் சினிமாவில் ஓர் உச்ச நட்சத்திரம். இவரது திரைப்படம் வெளியாகும் போது தமிழ்நாட்டின் திரையரங்குகளில் எதிர்ப்படும் அதிர்வலைகளும் கூடும் கூட்டம் அதற்கு கட்டியம் கூறுகிறது. இவரோடு நடிக்கவும் பணிபுரியவும் இந்திய திரையுலகில் பலரும் போட்டியிடும் சூழல் நிலவுவதை உணர முடிகிறது. மக்களின் உள்ளம் கவர்ந்த மனிதராக அஜித் இன்று வளர்ந்து நின்றாலும் இவரது ஆரம்ப காலகட்டம் முதல் இன்று வரையிலான கால ஓட்டத்தை திரும்பி பார்த்தால் அது ஒரு சாகசக்காரனின் தன்னம்பிக்கை தொடர் போல் உள்ளது. நன்கு படிக்கும் பின்னணியை சார்ந்த குடும்பத்தில் பிறந்தவர் அஜித். இவருடைய 2 சகோதரர்களும் நன்கு படித்து இன்று உயர் பதவிகளில் உள்ளனர். ஆனால் அஜித் அதே குடும்பத்தின் ஸ்கூல் டிராப் அவுட். கல்வியில் டிராப் அவுட் ஆன பலர் பிற்காலத்தில் வெற்றியாளராக மாறிய இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப் அஜித்துக்கும் அமைந்தது. அஜித் சிறுவயதில் அவரின் வீட்டு படிப்பு சூழலிலிருந்து மாறுபட்டு படிப்பில் ஆர்வமில்லாதவராகவும் ஆனால் பலவற்றின் மீதும் ஆர்வம் கொண்டவராகவும் இருந்தார். அதுவே இன்றும் அவரிடம் தொடர்வதை காண முடிகிறது. கார் பந்தயத்தில் ஈடுபடுவதாகட்டும், தானியங்கி விமானங்கள் மீது ஆர்வம் காட்டுவதாகட்டும், சினிமாவையும் தனக்கு பிடித்த மற்ற செயல்களையும் ஒரு தேர்ந்த ப்ரொஃபஷனல் போல் பிரித்து வைத்துள்ளார் அஜித். இளமையின் வேகத்தில் இவரை ஈர்த்தது 2 விஷயங்கள். ஒன்று பைக்கின் வேகம், மற்றொன்று ஆதரவான நண்பர்கள் கூட்டம். அந்த சமயத்தில் சென்னையில் வேலை தேடும் இளைஞர்கள் செய்யும் பல வேலைகளை அஜித்தும் செய்தார். கார்மெண்ட் கம்பெனியில் வேலை, மெக்கானிக்காக வேலை, தடால் என வாய்ப்பு கிடைத்து மாடலிங்காகவும் வேலை செய்தார். வெவ்வேறு வாழ்க்கை அனுபவங்களை சிறு வயதிலிருந்தே கையாளத் தொடங்கினார் அஜித். இயல்பான இளைஞனாக 1-2 படங்களில் நடிக்க துவங்கிய இவரை தடால் என திரைத்துறை இழுத்து வந்து ஓர் அழுத்தமான இடத்தை தந்தது. ஆசை, காதல் கோட்டை என இவரை கவனிக்க வைத்த ஆரம்பகால படங்களில் ரொம்பவும் ஆர்ப்பாட்டமில்லாத, தன்னை முன்னிறுத்திக் கொள்ளாத, சாஃப்டான, ஜென்டிலான நடிப்பு தமிழ் திரையுலகம் காணாத ஒன்று. அமைதியில் இருக்கும் இவரின் ஹீரோயிசத்தை கண்டுகொண்டவுடன் பெண் ரசிகைகளின் பெரும் ஆதரவு அஜித்துக்கு பெருகியது. பொதுவாக பெண்கள் அதிகம் விரும்பும் சாக்லேட் பாய் நடிகர்களுக்கு ஆண்களின் ஆதரவு குறைவாகவே இருக்கும். அஜித் தனது அடுத்தடுத்த படங்களில் அழகிய நீரோடை போன்ற நடிப்பார் இந்த பிம்பத்தை உடைத்து ஆண்கள் பெண்கள் என 2 தரப்பையும் ஈர்க்கத் தொடங்கினார். வாலி, முகவரி, அமர்க்களம் இந்த 3 படங்களில் அஜித்தின் நடிப்பு, ஆக்ஷன், பர்சனாலிட்டியை பார்த்த பார்வையாளர்கள் பிரமித்து போனார்கள். அதற்கடுத்து வந்த தீனா, வில்லன் போன்ற திரைப்படங்கள் அவரை உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராக்கியது. உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. சரசரவென உயரத் தொடங்கிய அஜித்தின் வளர்ச்சியில் திடீரென பல தடைகள் தோன்றின. குறிப்பாக முதுகுத்தண்டு தொடர் ஆபரேஷன்கள். அஜித் இனி வெற்றியடைய வாய்ப்பில்லை, அஜித்தின் திரையுலக முயற்சி முடிவுக்கு வந்துவிட்டதோ என்று பலரும் கூறிய போது ஒரு பிடிவாத முயற்சியோடு உடல் மற்றும் திரையுலக தொய்விலிருந்து விடுபட்டு வீறு கொண்டு எழுந்து வந்தார் அஜித். அதன் பின்னர் அஜித்தின் வெற்றி பயணம் திரும்பி பார்க்கவே இல்லை. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. வெற்றி மீது வெற்றியும் மக்களின், குறிப்பாக இளைஞர்களின் அபிமானமும் கரை புரண்ட வெள்ளம் போல் ஓடத் தொடங்கியது. தமிழ் திரையுலகம் அவரை சிக்கென பிடித்து உயர்த்தி காட்டியது. இவருடைய வெற்றி கதை பலருக்கும் உத்வேகத்தை கொடுக்கும் ஒன்றாகும். எந்தவிதமான ஆதரவு தளமும் இல்லாத முதல் தலைமுறை நடிகர். பல இடர்களும் தோல்விகளும் நீண்ட இடைவெளியை கொடுத்தாலும் ஒவ்வொரு முறையும் ஒற்றை வீரனாய் அதை எதிர்கொண்டு வீழ்த்தும் போது அடுத்த உயரத்திற்கே செல்கிறார் அஜித். இன்று மக்களின் பெருங்கூட்டம் அவரை விரும்புகிறது, ஆர்ப்பரிக்கிறது, ஆரத் தழுவி ஏற்றுக்கொள்கிறது. அஜித் ஓர் அசைக்க முடியாத சக்தி. அது அவருடைய பெயரிலேயே ஒளிந்துள்ளது. ஆம், அஜித் என்றாலே வெல்ல முடியாதவன் என்றே அர்த்தம்.
ஆ